அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தென்றல் காற்று திரும்ப திரும்ப வீசுகின்ற தென்காசி நகரத்திற்கு காலப்பேரிட்டின் கணக்கில்லாத பெருமையை உள்வாங்கியிருக்கிற தென்காசி நகரத்திற்கு தவேக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு தென்காசி மத்திய மாவட்ட செயலாளர், இமை மூடாமல் இயங்குகிற கர்மயோகி ராஜபிரகாஷ் அழைப்பின் பேரில் வந்திருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை தென்காசி மத்திய மாவட்டத்தில் உயிர் துடிப்போடு வைத்திருக்கின்ற ராஜபிரகாஷினுடைய ஆழ்வலியும் தோல்வலியும் என்னை வியக்க வைக்கிறது. மத்தியானம் திருநெல்வேலி சந்திப்பில் வந்து இறங்கிய என்னை வரவேற்றவர் தென்காசிக்கு அழைத்து வருகிற பொழுது, இதுதான் நான் தினசரி அன்னதானம் செய்கிற கூடம் என்று ஒரு இடத்தை காட்டினார். தென்காசியில் ஒரு தனி மனிதனாக தவேகாவின் மாவட்ட செயலாளர் விஜய் அவர்கள் விரல் நீட்டுகிற இடத்தில் வினையாற்றி பகை முடிக்க பந்தய குதிரையாக இயங்குகிறவர், எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் கட்சி நடத்துகிறவர்களுக்கு மத்தியில் ராஜபிரகாஷ் சர்வீஸிற்காகவும் சாக்ரிஃபைஸிற்காகவும் அன்னதான திட்டத்தை ஒரு அரசு செய்ய முடியாததை தனி மனிதனாக தென்காசியில் செய்வது என்னை வியக்க வைத்தது. இப்போது மேலும் சுரண்டையில் இதுபோல ஒரு அன்னதான திட்டத்தை, தினசரி உணவு வழங்குகிற திட்டத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். தென்காசி மத்திய மாவட்டம் மிக குறுகிய காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அசைக்க முடியாத ஆஸ்பெட்டாஸ் கோட்டையாக இன்றைக்கு அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு நானும் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் பேராசிரியர் சம்பத்தும் தென்காசியில் இன்றைக்கு உரையாற்ற இருக்கிறோம். ஒரு முக்கியமான காலகட்டத்தை தவேக கடக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரே நேரத்தில் 2 வல்லாதிக்கங்களை வீழ்த்துவேன் என்று சூளுரைக்கிற ஆளுமையும் ஆண்மையும் எங்கள் தளபதி விஜயை தவிர இன்னொரு தலைவருக்கு வாய்த்ததாக எனக்கு வரலாற்றில் அடையாளம் இல்லை. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு கூடுகிற கூட்டம், பல கூட்டங்களை நடத்தியவன், பல கூட்டங்களில் பங்கெடுத்தவன், பல கூட்டங்களை ஒருங்கிணைத்தவன் என்ற தகுதியோடு நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன். இது போன்ற கூட்டத்தை என்னுடைய 39 ஆண்டு கால பொது வாழ்வில் நான் பார்த்ததில்லை. செல்லும் திசையெல்லாம் காற்றையும் கைது செய்யக்கூடிய வலிமையுள்ள இளைஞர்கள் அவர் பின்னாலே அணிவகுத்து நிற்கிறார்கள். ஒரு சராசரி சாமானிய குடும்ப பெண்கள் எங்கள் தலைவரை உளமாற நேசிக்கிறார்கள். ஜென்சி தலைமுறையை ஆக்கிரமித்துக் கொண்ட தலைவன் மட்டுமல்ல, நாட்டு மக்களினுடைய வாக்காளர்களுடைய மனதையும் மகுடமாக்கி கொண்ட தலைவர் தளபதி விஜய். அவருடைய வருகை, அவருடைய வளர்ச்சி, அவருக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற வரவேற்பு, தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது ஒரு புதிய அத்தியாயம். ஒரு 75 ஆண்டு கால திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு அவர் களத்தில் நிற்கிறார். திமுகவின் ஆரக்கால்கள் ஆடுகின்றன. திமுக திகைத்து நிற்கிறது. இன்றைக்கு தளபதி விஜயை காப்பீடிக்கக்கூடிய காரியத்தில் அவர்கள் ஈடுபடுவதை பார்க்க மிகுந்த அருவருப்பாக இருக்கிறது. இன்றைக்கு மதுரை மண்டல திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள முதலமைச்சர் வந்திருக்கிறார். எங்கள் விஜயை நம்பியிருக்கிற தம்பிகள் தான் எங்களுடைய
கட்சி துண்டை மப்ளவரை கையில் எடுத்து சுற்றுவார்கள். இப்பொழுது ஐ பெரியசாமியை சுற்ற ஆரம்பித்து விட்டார். நிலைமை ரொம்ப மோசமாகி வருகிறது. நான் எங்கள் தோழர்கள் தான் கழுத்திலே அந்த சால்வையை போட்டிருப்பார்கள். இன்றைக்கு திமுக மேடையில் எல்லாம் இருக்கிறவர்கள் எல்லாம் கொலுப்பொம்மையை போல சால்வை அணிந்து கொண்டு காட்சியளிக்கிறார்கள் என்றால் எங்கள் தலைவரை விஜயை காப்பி அடித்தால்தான் கரை சேர முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10.5 லட்சம் கோடிக்கு இன்றைக்கு கடன் வாங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை கடன் சுமையில் தள்ளியிருக்கிறார்கள், போதையில் தள்ளியிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு கெட்டு தமிழ்நாடு இன்றைக்கு சாம்பல் மேடாகி கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஆளுமையும் ஆண்மையும் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியை இழந்தது அம்மனமாக இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் திமுகவை அப்புறப்படுத்துகிற ஒரே சக்தி தாவேகா என்பதை எங்கள் தலைவர் தன்னுடைய பயணத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு தாவேகா தனியாக நிற்கிறது என்று பல பேர் பிலாக்கணம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தாவேகா தனியாக நிற்கவில்லை. தாவேகாவுக்கு பின்னால் மக்கள் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள், வாலிப தம்பிகள் வரிசை கட்டி நிற்கிறார்கள். அதை தாண்டி ஒன்றை இங்கே பதிவு செய்கிறேன். மிக விரைவில் ஒரு தேசிய கட்சியும் மாநில கட்சிகளும் எங்கள் தலைவரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இதுவரை பெறாத வெற்றியை தாவேகா பெற இருக்கிறது. ஒரு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் சாத்தியம் என்பதை எங்கள் தலைவர் வருகிற களத்தில் நிரூபிக்க இருக்கிறார். கோடிக்கணக்கான தமிழ் மக்களினுடைய கனவுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அவர் சிறகுகளை தயாரித்து தருவார் என்பதை பதிவு செய்கிறேன். செய்தியாளர்கள் தம்பி ராஜபிரகாஷ் ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு மாநாட்டுக்கு ஒத்திகை பார்ப்பதை போல கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு வந்து அங்கே நானும் பேராசிரியர் சம்பத்தும் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முன்னாள் முதல்வர் நான் நம்பல. அவரு திமுக தலைவரை நேற்றைக்கு சந்தித்தது நேற்றைக்கு சட்டமன்றத்தினுடைய கடைசி நாள். அதிமுக சட்டமன்றத்தை புறக்கணித்த நிலையில ஒரு அதிமுகவாக அந்த சபையில் ஒரு உட்கார்ந்திருந்தார். உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கிறவர் பேசினார். ஒரு சம்பிரதாயத்திற்காக சந்தித்தார். எந்த நிலைப்பாடை எடுக்க முடியும் என்று அவர் இன்னும் சிந்திப்பதாகத்தான் தெரிகிறது. 24ஆம் தேதி ஜெயலலிதா அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு பசும்பொன்னில் சசிகலா அவர்கள் ஒரு கட்சி தொடங்குகிறார். அதிலேயும் அவர் இணைந்து அவரோடு பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். திமுகவில் இணைவார் என்று வரக்கூடிய தேதியில் நம்ப முடியாது. ஏனென்றால் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அதை தாண்டி ஒரு நீண்ட காலம் தமிழ்நாட்டு அரசியலில் பயணித்தவர். ஒரு பழி சுமந்து நிற்கிற பாத்திரம். அவர் தன்னுடைய அந்திம காலத்தில் திமுகவில் இணைவதன் மூலம் அவர் இதுவரைக்கும் பெற்று வந்த பெருமையும் செல்வாக்கும் பெருமூச்சு வாங்கும். இதனால் அந்த முடிவை எடுக்க மாட்டார் என்றே நான் நம்புகிறேன். நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் வழிமுறைக்கிறேன். வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியாது. திமுக வந்து இவ்வளவு வருஷமா இலவச லேப்டாப் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. 20 லட்சம் பேர் கொடுக்குறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் கொடுக்கலங்கிறதுக்காக நிறைய மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்ததன் மூலம் 40 லட்சம் மாணவர்களின் பகையை சம்பாதித்திருக்கிறார் ஸ்டாலின். ஏன்னா ஆட்சிக்கு வந்து உடனே கொடுத்துருக்கணும். கொடுக்கல. இப்போ 40 லட்சம் மாணவர்களின் பகையை சம்பாதித்திருக்கிறார். லேப்டாப்பை கொடுத்தா அந்த இளைஞர்கள் வாக்களித்து விடுவார்கள் நம்பினார். அவன் லேப்டாப்பை வாங்கி வச்சுட்டு எங்க விஜய படத்தை ஒட்டிட்டு இருக்கான்.
இதுதான் நடந்தது. முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அதாவது தாவேகா வந்து அரசியல் களத்திலே இப்போ இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலோட தாவேகா முடிவு பெறும். அது செல்லா காசாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ராஜேந்திர பாலாஜி அவர் கருத்துக்கு நான் மறுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய தகுதி தாழ்ந்து விடவில்லை என்று கருதுகிறேன். சார், இப்போ தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தவாகாவோட வளர்ச்சி எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம். மத்திய மாவட்டத்தில் ரொம்ப அசைக்க முடியாத ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டேன்ல அது மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நானும் இங்கே இருந்துடலாம்னு இருக்கேன் தென்காசியிலேயே. நீங்கள் தலைவர் வைகோவோட நெருக்கமாக இருந்தவங்க. வைகோ வந்து முன்னாடி ஒரு முறையாக பேசியிருந்தார், திமுக எப்பவும் ஆட்சிக்கு வர முடியாது, ஸ்டாலினால துண்டிச்சுட்டுனால அவரே ஒரு கொஸ்டின் வச்சுருந்தாரு. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர நாங்கள் எல்லாம் எந்த பறவையும் முட்டைக்கு திரும்பும். முட்டைக்கு திரும்பிய முட்டாள் பறவை வைக்கும். நம்ம எல்லாமே நாமே தான். ஒரு நேற்றுக்கு நேரு மீது வழக்கு தொடுக்க உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்தோம். எல்லாமே நாமே தான். ஒவ்வொரு பேரா வந்துட்டு இருக்கோம். இது ஒரு பொறுப்பு வந்து உடனடியாக நீக்கணும் அப்படின்னு சொல்லி வேணாராயணன் விஜய் சார் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது இப்போ வந்து அப்படி நீக்காத பட்சத்தில் ஏதேனும் நடவடிக்கைகள் போராட்டங்கள் நம்ம கட்சி சார்பாக எதுவும் எங்க தலைவர் இங்க பாருங்க, எங்க தலைவர் ஒரு செய்தி சொன்னா அது வந்து கடல் அலை மாதிரி ஓயவே செய்யாது. அவர் சொல்லிட்டாரு, நேரு பதவியில் நீடிப்பதற்கு தகுதி இல்லை, அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு. அதுதான் மக்கள் கவனத்தில் இருக்கும். நீங்க நேருக முகத்தை பாருங்க, இடிச்சு வச்ச புலி மாதிரி உட்கார்ந்துடலாம். அதனால நேரு குற்றம் செய்திருக்கிறார், அவர் செய்யலைன்னு சொல்வதற்கு அவருக்கு இருக்க உரிமையை நாம் இருக்கல. நான் நிரபராதி என்று நிரூபித்து வெளியே வருவேன் என்று அண்ணன் நேரு சொல்லியிருக்கிறார். ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படாதவரை நீங்கள் குற்றவாளி. ஆகவே அதுவரைக்கும் அந்த பொறுப்பில் இருப்பது ஆரோக்கியம் இல்லை, அரசியல் ஆரோக்கியம் இல்லை. அதான் வேற ஒன்று. தாலுக்கா தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு சம்பந்தமாக போதை இல்லாத தமிழகம் தான் எங்கள் லட்சியம். அப்ப தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்னு அனுமானிச்சுடுங்க. தேர்தல் அறிக்கை தயாரிச்சுட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவீங்களா? பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதான்னு கேட்டா ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு தான் சாத்தியம். இதுக்கு ஒரு நேஷனல் பாலிசி, ஒரு தேசிய அளவில் ஒரு பாலிசி எடுக்கணும். அதை பிஜேபி எடுக்கணும்னு நான் நம்பலை. ஆனா தமிழ்நாட்டில் போதையை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவும் வேற வழி இருக்கான்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். அதை தேர்தல் அறிக்கை சொல்லுவோம். தமிழகத்தில் முக்கியமான கட்சி திமுக, அதிமுக கூட்டணி கட்சி கூட்டணி பேச்சு அதாவது தாவேகா கூட இதுவரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணி வரல. இதுக்கு காரணம் என்ன? தாவேகா மீது மற்ற கட்சிகள் ஈர்ப்பு இல்லாத தாவேகா வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு தாவேகா எந்த கட்சி விலைக்கு வாங்க தயார்? கட்சி விலைக்கு வாங்கிட்டாங்க, நாங்க விலை கொடுத்து வாங்க தயார் இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, தனியாக நின்று வெல்ல முடியும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அது ஒண்ணு. ஆனா எங்க கட்சிக்கு வர வேண்டும் என்று தாகமும் தவிப்பும் உள்ள கட்சிகள் இருக்கிறது. அவங்களோட எங்க தலைவர் பேசிட்டு இருக்காரு. இந்த முடிவு அது 2 நாள்ல தெரியும். மார்ச் 9ஆம் தேதி திமுக ஒரு மகாநாடு திருச்சியில் நடக்குது. அன்னைக்கு எங்களுடைய பொலிட்டிக்கல் பாம்பு வெடிச்சிடும். தேசிய கட்சியில் முக்கியமான கட்சிகள் பாஜக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் அதான் தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கு. நீங்கள் தேசிய கட்சி கண்டிப்பாக ஒரு கட்சி கூட்டணி வருவாங்க. பாஜக ஒன்று சேர்ந்தாச்சு, மீதம் இருக்கிறது பகுஜன் சமாஜும் காங்கிரஸும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறதா அவங்க தலைமை சொல்லுது. ஆனால் அவங்க காங்கிரஸ் தலைமையிலே சொல்றாங்க. தலைமைன்னா ராகுல் சொன்னாங்க. அவங்களே சொல்றாங்க, நேற்று கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது கீழே உள்ள
எவ்வளவு அவங்க இப்போ வரைக்கும் திமுக கூட தான் இருக்கும், இனி இருப்போம்னு சொன்னாங்களா? இப்போதைக்கு கூட்டணி நாங்க திமுக கூட தான் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்ல மாட்டாங்க. நீங்க காங்கிரஸ் அப்படித்தான் பேப்பரை படிச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க ஏதாவது தெரிஞ்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க. காங்கிரஸ் தாவகம் கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் உங்களோட தொகுதி எவ்வளவு? 234 இருக்கும். ராகுல் காந்தியும் எங்கள் தலைவர் தளபதி விஜயும் ஒரு மேடையில் நின்றால் திமுகவுக்கு மாரடைப்பு. நான் தான் 234 தொகுதியில நிற்கிறேன். இறுதி ஒரே ஒரு கேள்வி. தேமுதிக வந்து திமுக கூட்டணி வச்சிருக்கேன், நீங்க சொன்னீங்க கட்சியை விலை கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி, அந்த கட்சியில ஆமா, அவங்க சொன்னாங்களே பழம் நழுவி பால் விழுந்ததுன்னு சொன்னாரு கலைஞர்னு. அந்த அம்மா சொல்லுது பழம் நழுவி தேன் கலந்த பால். தேன் கலந்த பால்னா என்ன? பணம் கலந்த பால். நன்றி.